கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக கூறினார்கள். அந்த அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வஸ்திரம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கின்றோம். பாடத்தினுடைய தலைப்பு வஸ்திரம், அல்லது ஆங்கிலத்தில் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? சரி, இதில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்ததை தேவன் நமக்கு வேதாகமத்தில் என்ன பண்ணியிருக்காருனாக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம உடனே அவளை சிலுவையில் அறையக்கூடிய ஒரு காரியம் நடந்தது இல்லைங்களா? இந்த சிலுவையில் அறைவாங்க அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அவர் சிலுவையில் அறைவாங்க அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? நம்ம ஒரு சின்ன கேள்வியிலேருந்து பாடத்துக்குள்ளே உள்ள போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் அறைவாங்க அப்படிங்கிறதுக்கு நிழலான காரியம் டைப்பில் ஏதாவது நமக்கு வர ஞாபகம் வருது? 2-3 இடங்கள் இருக்குது. அந்த வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்வம் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு காரியத்தை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையவாங்க அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் டெய்லி ஒரு காரியத்தை செஞ்சு காமிச்சாங்க. எது செஞ்சாங்க? அவங்க பலி செலுத்தினாங்க. காலையில் ஒரு பலி செலுத்துவாங்க, அந்தி நேரத்தில் மாலையில் ஒரு பலி செலுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ காலை பலி எப்போ செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை 9 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க. அந்தி பலிங்கிறது பிற்பகல் 3 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க. இது எவ்வளோ நாட்களாக அல்லது எவ்வளோ வருடங்களாக இதை செலுத்திட்டு வந்தாங்க தெரியுங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து டெய்லி வருஷத்தில் 365 நாளும் அல்ல அவங்களுடைய கணக்குப்படி 354 நாட்களும் டெய்லி காலையில் ஒரு பலி, ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு பலி, காலையில் 9 மணிக்கு கரெக்டாக செலுத்துவாங்க. அதே மாதிரி அந்தி நேரம் மதியத்தில் பிற்பகல் 3 மணிக்கு அந்தி பலின்னு சொல்லிட்டு ஒரு பலியை செலுத்திடுவாங்க. இது எல்லாமே சர்வாங்க தகன பலிகளாக செலுத்தப்பட்டு வந்த ஒரு காரியங்கள். இது ஏன் செலுத்தினாங்க இந்த மாதிரி? காலையில் 9 மணிக்கு ஒரு பலி, பிற்பகல் 3 மணிக்கு ஒரு பலி. இது எதுக்காக செலுத்தணும் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. தேவன் சொன்னாரு, அதனால் நாங்கள் கரெக்டாக செய்கிறோம், அவ்வளோதான். ஏன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் யாருக்கு எதுனால அதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது பிற்காலத்தில் அந்த பொருளில் நிஜத்தில் நிறைவேறும் போது, ஆன்டி டைப்பில் அதெல்லாம் நிறைவேறும் போது தான் நாம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் காலையில் 9 மணிக்கு பலி செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அவங்க காலையில் 9 மணிக்கு செலுத்தின பலி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நேரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பிற்பகல் 3 மணிக்கு என்ன நடந்தது? அவர் சிலுவையில் என்ன ஆகிட்டார்? மரிச்சார். ஸோ காலையில் செலுத்தின பலியும் பிற்பகல் செலுத்தின பலியும் அவர் சிலுவையில் அறையப்படக்கூடிய நேரம், அவர் மரிக்கக்கூடிய நேரம். ஸோ இது ரெண்டையும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 2 டயத்தையும் அவங்க தொடர்ந்து செலுத்திட்டு வந்தாங்க. எத்தனாயிரம் வருடங்கள் தெரியுங்களா? ஏறக்குறைய 1500 வருஷம் செஞ்சுருக்காங்க. ஏன்னு தெரியாமல டெய்லி காலையில் ஒரு பலி, அந்தி நேரத்தில் 3 மணிக்கு ஒரு பலி. ஆனால் அது எல்லாமே பொருள் யாரை பற்றினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அது முடியக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ படிக்கக்கூடிய இந்த வசனம், அது எந்த நேரத்தில் நடந்த நிறைவேறி தீர்ந்த ஒரு வசனமாக இருக்கு. ஒரு தீர்க்க தரிசன வசனம் இது ஆக்சுவலா, இல்லைங்களா? அந்த தீர்க்க தரிசனத்தை எதுக்காக இவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி எதுக்காக எழுதினாரு? தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அந்த வசனம் திரும்பி படிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 27:35. பாருங்க, இது அவரை சிலுவையில் அறைந்த பின்பு, காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு காரியம் தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? அவருடைய வஸ்திரங்களை என்ன பண்ணியிருக்காங்க? எடுத்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சிருக்காங்க, இல்லைங்களா? எத்தனை பேர் பிரிச்சிருக்கிறாங்க? எத்தனை பங்கா பிரிச்சாங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் சொல்லுச்சு 4 பேர் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்க? அந்த 4 பங்காக அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க 4 பங்காக தான் பிரித்தாங்க அப்படிங்கிற வசனம் இருக்கா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது?
யோவான்ல இதே காரியத்தை படிக்கிறப்ப நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு 4 பங்கா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து வஸ்திரத்தை எடுக்கிறாங்க, தங்களுக்குள்ள பங்கிட்டு கொள்றாங்க. உடையின் பேரில் என்ன பண்றாங்களா? சீட்டு போட்டாங்களா? உடைங்கிறது எதை அடையாளப்படுத்துது? இந்த வஸ்திரங்கிறது எதை அடையாளப்படுத்துது? வஸ்திரங்கிறது வந்து அவருடைய அவுட்டர் கார்மெண்ட், சரிங்களா? அது வந்து நீளமான ஒரு ஆடை, அதனால அதை 4 பிரித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்கு போட்டுக்கிட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஆடை, இன்னர் கார்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடை, அது வந்து கழுத்துல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு சற்று கீழாக இருக்கக்கூடிய ஒரே துணியினால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை. அதில் வந்து எந்த ஒரு எது இருக்காதுன்னா ஜாயிண்ட்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆடை தான் இந்த உள்ளாடை. அவர் வந்து அதுக்கு என்ன பேர் தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள், அதுக்கு பேர் உடைன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியில் அவர் போட்டிருந்தா அவருடைய உடம்பை சுற்றி இருந்ததுக்கு வந்து வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பெயர் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம், சரிங்களா? சரி, இது அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இதை வந்து யார் எழுதுனது, இது வந்து ஒரு தீர்க்க தரிசன வசனமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க, இதை குறித்து தாவீது எழுதி வச்சிருக்காரு சங்கீதத்தில். நம்ம அதை படிக்கலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல சில வசனங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வசனங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த 22ஆம் அதிகாரம் சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் அப்படிங்கிற இந்த வசனம் தான் யார் எழுதியிருக்காங்க? மத்தேயு எழுதியிருக்காரு இல்லைங்களா? ஸோ இவங்களும் நம்முடைய தாவீது எழுதும் போது எந்த வசனத்தை இந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ, வஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு இந்த அவுட்டர் கார்மெண்ட்டுக்கும், அதே மாதிரி உடைக்கு வந்து இன்னர் கார்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் பதமாக அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இதை வந்து ஏன் வந்து இந்த அவுட்டர் கார்மெண்ட்டு இன்னர் கார்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து இவ்வளோ தூரம் விவரமாக எதுக்காக தாவீது அதை பற்றி பேசினாரு? அதை பற்றி ஏன் மத்தேயு மறுபடியும் இந்த வாக்கியம் இந்த மாதிரி வந்து தாவீது சொன்ன வாக்கியம் இங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி எதுக்காக எழுதுனாங்க? இதில் ஏதாவது விசேஷித்த காரியம் இருக்கா? ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை எங்கேயா வேதத்தில் எழுதி வைக்கிறார் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி தருவதற்காக தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை அவங்க பிரித்து கொண்ட விதம், அதை வந்து சீட்டு போட்டு எடுத்த விதம், 2வது கார்மெண்ட்டை வந்து இந்த இன்னர் கார்மெண்ட்டை வந்து அவங்க பிரிக்கல, கட்டி என்ன வெட்டி எடுக்கல. என்ன பண்ணிட்டாங்கனாக்க அதை வெட்டினாக்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அதுக்கு பேரில் என்ன போட்டிருக்காங்க? சீட்டு போட்டு யாராவது ஒருத்தவங்க பேரில் விழுந்திருக்கும், அந்த ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ வஸ்திரங்களை பங்கீட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உடையின் பேரில் சீட்டு போடக்கூடிய காரியம் அங்கே நடந்திருக்கு. இது தாவீது அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. மத்தேயு அதை வந்து நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின அந்த காலத்தை தான் அவர் வந்து மத்தேயு எழுதக்கூடியவராக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இதே வசனத்தை யோவான் எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறது நாம் அடுத்தபடியாக சிந்திக்க இருக்கக்கூடிய காரியம். அவர் வந்து இதே வார்த்தையை பயன்படுத்தல, கொஞ்சம் மாற்றியிருக்காரு அவர் யோவான். அதை நம்ம படிக்கலாம் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னாக்க எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. எந்த வார்த்தைக்கு இங்க மாறி இருக்கு? வஸ்திரம் அப்படிங்கிறத கரெக்டா இவரு வஸ்திரங்கனே வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அப்ப எத்தனை பங்கா பிரிச்சிருக்காங்க அவுட்டர் கார்மெண்ட்டை அப்படின்னா? வஸ்திரத்தை 4 பங்கா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரூபகாரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்களேன், அங்கியையும் எடுத்தார்கள். அங்கிங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்தியிருக்காரு இல்லைங்களா? யோவான் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு என்ன அவங்க என்ன பண்ண மத்தேயும் தாவீது என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க? உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். பாருங்க, அங்க வந்து உடைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. அது வந்து இன்னர் கார்மெண்ட்டை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இங்க வந்து அந்த இன்னர் கார்மெண்ட்டுக்கு உடைங்கிறதுக்கு யோவான் வந்து அந்த உடைங்கிற வார்த்தையை என்ன பண்ணலன்னா பயன்படுத்தல. அதுக்கு மேல எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு வசனத்துல? அங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் இருந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். இதுல என்ன ஒரே ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த உடை, வஸ்திரம், அங்கி இல்லைங்களா, இது 3க்கும் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தைகள் 3மே வெவ்வேறு.
இன்னைக்கு இந்த பாடத்துல இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம பாடமா பார்க்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதாவது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த வஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பெகெட்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி சொல்லலாம், கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க H899 அந்த ஸ்ட்ராங் நம்பர் வந்து ஹீப்ரூவில் வந்து 899ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி உடைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்திருக்கு ஹீப்ரூலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க லெபூஸுங்கிற வார்த்தை. அதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த ஸ்ட்ராங் நம்பர் வந்து 3830. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் கரஸ்பாண்டிங்காக அதே வார்த்தை தான். அதுக்கு வந்து கிரேக் நம்பர் ஜிங்கிறது கிரீக் நம்பர், அதுக்கு வந்து 2440 பயன்படுத்தியிருக்காங்க. உடைக்கு வந்து 2441 பயன்படுத்தியிருக்காங்க. அங்கி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 5509 பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா, மனப்பாடமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நான் ஜஸ்ட்டு ரெண்டு ஒரு நம்பருக்காக தான் உள்ளே போகிறோம். அந்த சமயத்தில் என்னோட யூஸ் தெரியும், இந்த பவர் பாயிண்ட் எதுக்காக போட்டோம் அப்படிங்கிறது. எது மட்டும் தெரிஞ்சா போதும்னாக்க, அவுட்ரு கார்மெண்ட்டுக்கு என்ன பேர் சொன்னோம் நம்ம படித்தோம் தமிழில்? வஸ்திரம் இல்லைங்களா? அந்த வஸ்திரத்துக்கு என்ன நம்பர் பயன்படுத்தியிருக்காங்க? ஹீப்ரூ நம்பர் 899. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இன்னர் கார்மெண்ட்டுக்கு வந்து என்ன பயன்படுத்தியிருக்காங்கனாக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கி அல்லது வந்து கிரேக்க நம்பர் 5509 பயன்படுத்தியிருக்காங்க. இது ரெண்டு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஏன்னா பின்னாடி நம்ம பயன்படுத்த போகிறோம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்க, அவங்க வந்து வஸ்திரங்களின் பேரில் சீட்டு போட்டார்கள் இல்லைங்களா? அப்படி தானே இருக்கு. வஸ்திரங்களின் பேரில் சீட்டு போட்டார்கள். அப்புறம் உடையை பிரிச்சுக்கிட்டாங்க, உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வஸ்திரம் தான் அவுட்டர் கார்மெண்ட்டு அப்படிங்கிறது எப்படி தெரியும் நமக்கு? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? நானே சொல்லிட்டேன், வஸ்திரங்கிறது வந்து அவுட்டர் கார்மெண்ட்டு, அதை நாளாக பிரிச்சுக்கிட்டாங்க. உடைங்கிறது இன்னர் கார்மெண்ட்டு, அதை வந்து சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நானா சொன்னேன். கொஸ்டின் என்னன்னாக்க, இந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவுட்டர் கார்மெண்ட்டு அப்படிங்கிறத ஏதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி வேதத்தில் ஏதாவது வசனம் இருக்கா, டைரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது நமக்கு வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு வசனம் நம்ம அங்கே படிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 39:18. அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல யோசேப்பு எந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினாரு? மேலே இருக்கக்கூடிய வஸ்திரம் இல்லைங்களா, அவுட்டர் கார்மெண்ட். ஸோ அந்த ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட நீங்கள் கிரேக்க பதம் ஹீப்ரூ ஸ்ட்ராங் நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் யார்கிட்ட இப்போ ஈஸ்வர்ட் இருந்தால் கூட செக் பண்ணலாம். செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே வந்து 8 எந்த வார்த்தை இருக்கணும்? வஸ்திரங்கிற வந்து அவுட்டர் கார்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எந்த நம்பர் இருக்கணும்? H899 இருக்கணும் இல்லைங்களா? அது இருக்கா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் செக் பண்ணலாம். இங்கேயே நான் பவர் பாயிண்ட்லேயே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த கார்மெண்ட்டுக்கு மேலே பாருங்களேன், H899 இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்ரு கார்மெண்ட்டு தான் இந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவுட்ரு கார்மெண்ட்டை தான் குறிக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வேதத்திலேருந்தே ஆதாரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க, ஆதியாகமத்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ வஸ்திரங்கிறது வந்து அவுட்டர் கார்மெண்ட் தான், அது இன்னர் கார்மெண்ட்டை குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்வதற்கு கூட தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த அவுட்டர் கார்மெண்ட்டு சில பேர் போட்டதை பார்த்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இந்த ஒரு அவுட்டர் கார்மெண்ட்டை பார்த்தாவே அவங்களுடைய தொழில் நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா? இதை பார்த்தோன்னா என்ன தெரியுது? டாக்டர்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒட்டக மயிர் ஒருத்தர் போட்டு வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், வந்து நின்னார்னு வச்சுங்களேன், யாருடைய ஞாபகம் போகும் டக்குன்னு நமக்கு? ஒரு ட்ரெஸ்ஸை ஒட்டக மயிர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஒருத்தர் நின்னார்னு வச்சுங்களேன், யாருடைய ஞாபகம் வரும் நமக்கு? யோவான் ஸ்நானகன் ஞாபகம் வந்துடும் இல்லைங்களா? இந்த எலியா போன்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அவுட்டர் கார்மெண்ட் எது போட்டிருந்தாங்கன்னா ஒரு சால்வை தான் போத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அவுட்டர் கார்மெண்ட்டை வச்சே அவங்க வந்து எந்த அவங்க பேர் என்ன, சில நேரங்களில் அவங்க நேம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி எலியான்னு சொல்லி சொல்ல முடியும், அல்லது வந்து யோவான் ஸ்நானகன் சொல்லி சொல்ல முடியும். சில இடங்களில் அவங்க செய்யக்கூடிய தொழில் ப்ரொஃபஷனல் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க அவுட்டர் கார்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சில நேரத்தில் அவங்களுடைய தொழிலை கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒருத்தவங்களோட இன்னர் கார்மெண்ட்டை நம்ம வெளியில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ தேவன் இந்த இடத்துல ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய அவுட்டர் கார்மெண்ட்டை பற்றி பேசினாரு, ஏன் இன்னர் கார்மெண்ட்டை பற்றி பேசினாரு அப்படிங்கிறதான் நம்ம பாடத்தினுடைய நோக்கம். உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது இந்த அவுட்டர் கார்மெண்ட்டு அப்படின்னு சொல்றதுக்கு
இன்னர் கார்மெண்ட்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சின்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போகிறோம். சரி, இது வந்து நம்முடைய அவுட்டர் கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான வெளிப்படையாக நம்ம போட்டிருக்கக்கூடிய அவுட்டர் கார்மெண்ட்டை வச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்க கொஞ்சம் பண வசதி படைச்சவங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதே மாதிரி ரொம்ப நான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவீங்க, ரொம்ப புவர் போல இருக்கு, பாவம் ட்ரெஸ் கூட இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ ஒரு அவுட்டர் கார்மெண்ட்டை வச்சு ஒரு மனிதனுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கூட நம்ம என்ன பண்ணோம்னா சில நேரங்களில் நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் வந்து ஒரு பாயிண்டை இந்த வேதத்தில் எழுதி வைக்கிறாரு, ஒரு வரி எழுதுறாரு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நிறைய காரியங்களை தேவன் மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா. சரி, அதே மாதிரி அவுட்டர் கார்மெண்ட் இன்னர் கார்மெண்ட்டுக்கு தாவீது என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? இன்னர் கார்மெண்ட்டுக்கு புதிய ஏற்பாட்டில் என்னென்ன வார்த்தை படித்தோம்? உடைன்னு சொல்லி ஒரு வார்த்தை படித்தோம். அதுக்கப்புறம் அங்கின்னு சொல்லி யோவான் எழுதியிருந்தாரு இல்லைங்களா. இந்த வார்த்தைக்கு தாவீது எழுதின அந்த இன்னர் கார்மெண்ட்டுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துனா உடைங்கிற வார்த்தையை தான் அவரும் பயன்படுத்தி இருந்தாரு. அந்த உடைங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க ஆக்சுவலா இந்த 3830 லெபூஸ்ங்கிற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்குரிய ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் பைபிள்ல இருந்து. சங்கீதம் 45 அதிகாரம் 13 வசனம். சங்கீதம் 45:13. ராஜகுமாரனே, உள்ளாக பூரண மகிமை உள்ளவர், அவள் உடை போச்சரியாய் இருக்கிறது. பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை வச்சு நம்மளால என்ன பண்ணணும்னாக்க, இந்த இன்னர் கார்மெண்ட்னா எதை தேவன் பேசிட்டு இருக்காரு? நான் போட்டிருக்க உள்ள நம்ம உடம்புக்குள்ள வெளிப்படையாக போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட உள்ளாடையாக ஒரு இன்னர் ட்ரெஸ்ஸாக நம்ம இன்னர் கார்மெண்ட்டாக போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை குறித்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை இந்த இடத்துல பேசுறாரு. டைரக்டா வெளிப்படையான உள்ளாடை பத்தி இந்த இடத்துல பேசல. எப்படி எழுதுறாரு பாருங்க. ராஜகுமாரத்தினா யார் அப்படின்னாக்க யாராவது சொல்லலாமா? ராஜகுமாரத்தினா யாருன்னு சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை பத்தி தான், சபையை பத்தி தான் பேசுறாரு. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா உள்ளாக பூரண மகிமை உள்ளவளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து இன்னர் கேரக்டரை பத்தி இந்த இடத்துல பேசுறாரு இல்லைங்களா. நாம உள்ள போட்டிருக்க ட்ரெஸ்ஸை யாரும் பார்க்க முடியாது, அல்லது என் மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத யாருக்காவது தெரியுமா? வெளியில நான் தெரியாது. ஆனா இங்க என்ன எழுதுறாரு பாருங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக அப்படின்னா இன்னர் மைண்ட்ல அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. வெளியில போட்டிருக்க ட்ரெஸ் வேணா ரொம்ப கிராண்டா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் பூரணமாக இருக்கணும், பூரண மகிமை உள்ளவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டாரு. ஸோ அதனால இது வேதத்துல பாத்தீங்கன்னாக்கா அவுட்டர் கார்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம வெளிப்படையாக போடக்கூடிய ஒரு ஆடை இல்லைங்களா. ஆனா இன்னர் கார்மெண்ட்னு சொல்லும்போது தேவன் எந்த ஒரு எண்ணத்தோட அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு வேதாகமத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு அருமையான ஆலோசனை உள்ள ஒரு என்ன சொல்லலாம்னாக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கோட எழுதியிருக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது இன்னர் மைண்டை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சாதாரண நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள போடக்கூடிய ஆடையை அடையாளப்படுத்தாம அது எதை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உள்ளாக பூரண மகிமை உள்ள ஒரு காரியத்தை, அது வந்து இன்னர் மைண்ட், நம்முடைய சிந்தையில என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியதாக இருக்கிறதா இந்த இன்னர் கார்மெண்ட். சரிங்களா. அப்படின்னாக்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவுட்டர் கார்மெண்ட்டுங்கிறது நம்ம வெளிப்படையாக போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் இல்லைங்களா. அது எல்லாருமே பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய மைண்டை யாராவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்க முடியாது. யார் மட்டும்தான் அதை பார்க்கறாரா? தேவன் மட்டும் அதை பார்க்கறாரு. பாருங்க, அவருக்கு எது தேவையோ அது தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும். மனிதர்கள் நம்மளுடைய வெளிப்படையாக நம்ம காணக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை நான் என்ன போட்டிருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை அதனுடைய கலர் வேணா நீங்க சொல்லலாம், அவ்வளவுதான். நான் எந்த மைண்ட்ல வந்து இங்க நிக்கிறேன் தேவனுடைய சமூகத்துல அப்படிங்கிறத தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷனை எப்படி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது படிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் காணேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, தேவன் எதை பார்த்துட்டு இருக்காரா? இருதயத்தை பார்க்கறாரு. நம்மளுடைய மைண்ட்ல நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படிங்கிறத அவர் அதை மட்டும்தான் அவர் பார்க்கறாரு. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேங்கிறத பத்தி அவர் கவலையப்படுறது இல்லை. நாம எதை பார்க்குறோம், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்கள் பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில நாம இருதயத்துல எந்த சிந்தனையோட வந்து தேவனுடைய சமூகத்துல இங்க உட்காந்துருக்கோம், இதுதான் தேவன் பார்க்குறோம்
இல்லைங்களா? ஸோ எல்லாம் அவருடைய பார்வையில நம்முடைய சிந்தனை யாரும் வெளிப்படையாக மனுஷர்கள் பார்க்க முடியாது, வெளிப்படையான மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அதை பார்க்கக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய சிந்தனை, நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்கள், இல்லைங்களா? அந்த உள்ளார பூரண மகிமை உள்ள காரியம் எந்த அளவுக்கு அந்த பூர்ணத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதான் அவர் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒன்று தாவீதை குறித்த ஒரு அருமையான வசனம் தேவன் கொடுத்துருக்கிறாரு. தாவீது வந்து தேவன்கிட்ட ஒரு அருமையான சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்காரு. என்ன சரின்னு சொல்லி படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22. எனக்கு சித்தமானவில்லை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை எந்த இதுக்கு இது பண்றாரு, எதோட கம்பேர் பண்ணி பேசுற? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாருங்க, தாவீது தப்பானாத மனுஷனா? தாவீது நிறைய தப்பு பண்ணியிருக்காரு இல்லைங்களா? நிறைய முறை தண்டனை வாங்கியிருக்காரு தேவன்கிட்ட. நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு இடத்துல நம்ம மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்க, நமக்கு தாவீதை ரொம்ப அருமையா எக்ஸாம்பிள் கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீது அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கிட்டு உரியாவையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, போர்ல முன்னிலையில போய் நிறுத்தி சாகடிச்சிட்டார் இல்லைங்களா? இந்த மாதிரி பிறனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி 10 கற்பனைகள் ஒரு கற்பனை. அது மீறினா என்ன தண்டனைன்னு சொல்லி சொல்லுது தெரியுங்களா? நியாயப்பிரமாணம். அவன் வந்து கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். பாருங்க, தாவீதுக்கு தேவன் வந்து தப்பு பண்ணிட்டாரு, போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திறந்து வரும்போது தேவன் அங்கே என்ன பண்றாருன்னா, தண்டனை கொடுத்தாரா கொடுக்கலையா தாவீதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்தாரு. ஒரு காரியத்தை நம்ம செய்யாமலே எண்ணத்தோட நிறுத்திட்டு போய் அந்த காரியத்தை செய்யாமலே தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது உடனடியாக மன்னிக்கிறார். ஆனால் அந்த காரியத்தை நான் செயல்முறையில் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டேன்னா தண்டனையோட தான் மன்னிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு தாவீதை தேவன் நமக்கு முன்னாலேயா நிறுத்தியிருக்காரு. அவ்வளோ தேவன்கிட்ட ஒரு முறை மனிதனுடைய பலத்தை நம்பி தேவனுடைய பலத்தை நம்பாம மனிதனுடைய பலத்தை நம்பி போய் தாவீது நின்ட்டாரு. யோவாகிட்ட போயிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம படையில, போய் எண்ணிக்கை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டாரு. தேவன் அப்போது என்ன பண்ணாரு? கொள்ளை நோயினால தண்டிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனா இப்படி இருந்த ஒரு தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஃபைனல் சர்டிஃபிகேட் என்னன்னாக்க, என் இருதயத்திற்கு ஏற்றவர். எதுக்காக சொல்லியிருக்காரு தெரியுங்களா? நம்மளும் தாவீதை போல பாவமுள்ள பிள்ளைகள் தான் இல்லைங்களா? எல்லாம் மீறுதலுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. ஆனாலும் நம்மளும் எந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும் தேவன்ட்டனாக்க, தேவன் எப்படி தாவீது எப்படி தேவன்ட்ட வந்து தன் இருதயத்துக்கு ஏற்றவராக தாவீது வந்தாரோ கடைசியா, அது மாதிரி நம்மளாலே வர முடியும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து பாவின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நம்ம அதுக்கு தகுதி இல்லை, நம்மளால ஓட முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்மளை போறதுக்காக தாவீது எக்ஸாம்பிளா வைக்கல. பாவியா இருந்தா கூட உங்களால எங்க வர முடியும்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களாக நம்ம வர முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த இடத்துல தாவீதை தேவன் ரொம்ப அருமையான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கே கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஒரே ஒரு சின்ன கேள்வி, எப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாரு தாவீது? எந்த கேரக்டரை வெளிப்படுத்தி தாவீது இந்த தேவன்ட்ட என்னோட இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கினாரு தாவீது? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துல தேவன் என்ன நினைப்பாரோ, தேவன் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த சூழ்நிலையில செஞ்சிருப்பாரோ அதே காரியத்தை தாவீது பண்ணி காமிச்சார். அப்போதான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாரு தேவன். ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுங்களா? ஏதோ ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த சர்டிஃபிகேட் தாவீது கிடைச்சது. ஏதாவது சொல்ல முடியுமா? இது வந்து இதை குறித்து பவுலும் எழுதுறாரு சில காரியங்களை. சரி, நான் அந்த வசனத்தை என்னன்னு சொல்லிடுறேன். புதிய ஏற்பாட்டில் வசனம் படிச்சிடறேன், நீங்க பழைய ஏற்பாடு சம்பவம் மட்டும் நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க, ஓகேங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். என்ன சொல்றாரு தெரியுங்களா? பழி வாங்குதல் யாருக்குரியதா? தேவனுக்குரியது. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன சம்பவம் நடந்துச்சு பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு? எந்த சூழ்நிலையில? வெரி குட் பிரதர். பழி வாங்குதல்ங்கிறது சாலமோன் பிரதர் சொல்லிட்டார் ஆக்சுவலா எந்த இடம்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலா என்ன இடத்த சாலமன் பிரதர் குறிப்பிட்டு காமிச்சாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, சவுல் வந்து தாவீதை கொல்வதற்கு சுத்திக்கிட்டே வராரு இல்லைங்களா. பல முறை இங்க இருக்கிற தாவீது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சவுல் அங்க பாஞ்சு ஓடுறாரு தாவீதை கொல்வதற்கு. ஆனா சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு 2 முறை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா தாவீது என்ன பண்ணல தெரியுங்களா, சவுல கொல்லல. ஏன் கொல்லல? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மீது நான் கை போட மாட்டேன், அது பழிவாங்குதல் தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கையில் ஒப்படைச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தனக்கு வாய்ப்பு கிடைச்ச சமயத்தில் கூட, ஏன்னா அவரை சவுலை கொண்டுட்டு இமீடியட்டாக தாவீது ராஜாவாக ஆயிருக்கலாம். ஆனால் எதுக்காக வெயிட் பண்ணார் தெரியுங்களா? தேவனை அவரை தூக்கி எறியட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த இடத்துல தேவனுடைய செய்கைக்காக, தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். சரி, என்ன பழி வாங்கிட்டா என்ன, அப்படி என்ன பெரிய தப்பா அது? சப்போஸ் ஒரு வேளை தாவீது போய் சவுலை கொண்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும்? அவர் ஜஸ்ட் இவர் அவரை கொல்ல வந்தாரு, இவர் அவரை கொண்டுட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள், அவ்வளோதானே. பழி வாங்கியிருந்தா என்ன இருக்கும்? ஏன் தேவன் வந்து பழி வாங்குறது எனக்குரியதுன்னு சொல்லி ஏன் அதை அவ்வளோ பொசசிவாக சொல்றாரு? ஏதாவது சொல்ல முடியுமா? எதுக்காக அந்த மாதிரி அவர் சொல்லணும்? இப்போ பழி வாங்குறது மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, இது என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்மகிட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் சப்போஸ் வந்து ராஜ் பிரதர் இருக்கார், நான் போய் ராஜ் பிரதர் பழி வாங்கிட்டேன், எனக்கு அவர் தப்பு பண்ணிட்டாரா, நான் அவரை போய் பழி வாங்கிட்டேன், சரிங்களா? அப்படின்னா பழி வாங்குதல் தேவனுக்குரியது இல்லைங்களா? நான் அந்த வந்து ராஜ் பிரதருக்கு உரிய ஒரு நானே ஒரு தண்டனை என்ன பண்ணுறேன்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா நான் இப்போ யாருக்கு ஈக்குவல் பண்ணிட்டேன்? நான் என்னைய சமப்படுத்திட்டேன், தேவனுக்கு சமம் பண்ணிட்டேன். தேவனுக்கு தன்னை சமப்படுத்துறது யாருடைய கேரக்டர் தெரியுமா? சாத்தானுடைய கேரக்டர். நான் எதுக்கும் எந்த கேரக்டருக்குள்ள உள்ள போயிடுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, சாத்தானுடைய கேரக்டருக்குள்ள போறதுனால தயவுசெய்து நீங்க அந்த காரியத்தை செஞ்சிட வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு தேவன். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தாவீதனுடைய கேரக்டரை அருமையா வேதத்துல தேவன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். தவறு செய்ததுக்கும் சரி, பாவம் செஞ்சதுக்கும் சரி இல்லைங்களா, அவர் வந்து மரண தண்டனைக்கு பாத்திரவானாக போகக்கூடிய அளவுக்கு தப்பு செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவர் மனம் திருந்தி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டும்போது அவருடைய குழந்தைய வந்து அங்க சாகடிச்சாருன்னு சொல்லி பார்க்கணும். தேவன் தண்டனை இல்லாம தாவீதை மன்னிக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எண்ணங்கள் வந்து தவறான எண்ணங்கள் நம்ம சிந்தையில வரும்போதே தேவனிடத்துல ஓடி போய் மன்னிப்பு கேட்கும்போது தேவனை வந்து எத்தனை முறையா இருந்தாலும் மன்னிக்கிறது ரெடியா இருக்காரு. ஆனா அது செய்கையில செஞ்சதுக்கு அப்புறம் போகும்போது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், அப்பவும் மன்னிப்பு கேட்கறதுக்கு 2வது முறையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா தேவன் தண்டனையோட தான் மன்னிப்பார். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இந்த பாடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த அவுட்டர் கார்மெண்ட் வர்சஸ் இன்னர் கார்மெண்ட்ல. சரி, நம்ம பின்னாடி இன்னும் தொடர்ந்து போகலாம். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவுட்டர் கார்மெண்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள உள்ள போறோம், சரிங்களா? நம்மளால என்ன இது வரைக்கும் 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அவுட்டர் கார்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம வெளிப்படையாக போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, இன்னர் கார்மெண்ட்டுங்கிறது நம்முடைய கேரக்டர் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. தேவன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நம்மளோட இன்னர் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்த்தோம், தாவீதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். 3வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போகலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவுட்டர் கார்மெண்ட்டை யூதர்கள் எப்படி பார்த்தாங்க? அவர் இந்த பூமியில வந்திருந்தப்ப அவரை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு சின்ன 2 வசனம் நம்ம படிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். பாருங்க, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அவரை வந்து இந்த பூமியில வந்திருந்தப்ப அவர் சாப்பிட்டாராம், அதனால அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுங்களா? போஜன பிரியன் இல்லைங்களா? அதே மாதிரி அவர் வந்து திராட்சை ரசத்தை குடிச்சதுனால அது மதுபான பிரியன் அப்படிங்கிற பேரை அவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆயக்காரனுக்கும் பாவிக்கும் என்ன எப்படிப்பட்டவரா? ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? அவர் யாரோட போய் யாருக்காக வந்தேன்னு சொல்லி சொன்னார் தெரியுங்களா? ஒரு வைத்தியன் யாருக்கு வேணும்? பிணியாளிக்கு தான் வைத்தியன். அது மாதிரி பாவிகளுக்கு தான் மனுஷகுமாரன் பாவிகளை மீட்பதற்கும் அவங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அவர் யாரை வெறுக்கல, யாரை வெறுத்தாரு தெரியுங்களா? அவர் பாவத்தை வெறுத்தாரு, ஆனா பாவிகளை என்ன பண்ணல, அவர் வெறுக்கல. ஸோ இந்த ஒரு கான்செப்டை சொல்லிக் கொடுக்க வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க புரிஞ்சுக்கல. இவர் பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறாரு, பாவிகளை வெறுக்கல அப்படிங்கிறத அந்த மனுஷர்கள், யூதர்கள், அங்க அப்ப இருந்த வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கல அந்த பாயிண்ட்டை இல்லைங்களா? சரி, அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன பேர் கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து போஜன பிரியன், மதுபான பிரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயக்காரர்களுக்கும் இவர் வந்து பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு அவுட்டர் கார்மெண்ட். ஏன்னா அதை தான் அவங்க பார்க்குறாங்க வெளியே. அவர் என்ன காரியத்தை செஞ்சார், அவருடைய அவுட்டர் கார்மெண்ட்டாக இதை தான் அவங்க பார்த்தாங்க இல்லைங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம்.
யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு யூதமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். பாருங்க யூதர்கள் எப்படி பேசியிருக்காங்க தெரியுங்களா? ஜென்ரலா உன்னை சமாரியன் என்றும், சமாரியன்னா அவங்க வந்து சமாரியன்ட்ட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன் கலக்க மாட்டாங்க சம்பந்தம் அப்படின்னா, இந்த சமாரியர்கள் வந்து தேவனையும் வணங்குவாங்க, புரஜாதி தெய்வங்களையும் வணங்குவாங்க. அதனால அவங்களோட இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இவங்க தேவனுக்கும் பிசாசுக்கும் பலியிடக்கூடிய மக்கள், இவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு நிற்பாங்க இவங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் பிசாசு பிடித்தவன் என்றும், இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த பெயர் இதெல்லாம். அவங்க அவுட்டர் கார்மெண்ட்டை பார்த்து வெளிப்படையாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்துட்டு, இவர் பாவின்னு சொல்லிட்டோம், இவரை வந்து பிசாசு பிடித்தவன் என்றும், இவர் சமாரியன் என்றும், இவருக்கு இப்படிதான் பெயர் கொடுத்தாங்க. மதுபான பிரியன் என்றும் போஜன பிரியன் என்றும் சொல்லக்கூடிய பெயரை தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? மத்திய இது குறித்து ரொம்ப அருமையாக எழுதுறாரு. இவர் கிறிஸ்துவனுடைய அவுட்டர் கார்மெண்ட்டை அவங்க எப்படியெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த ஒரே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். மத்திய 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல். அப்பொழுது தேசாதிபதியின் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு ஊற்றி, வஸ்திரங்களை கலட்டி, எதனா அப்ப அவுட்டர் கார்மெண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்காக எந்த ஒரு ஆடையை கொடுத்துருக்காங்கனாக்க சிவப்பான மேலங்கியை கொடுத்துட்டு அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்க அவர் எப்படி பார்த்திருக்காங்கன்னு பாக்குறோம். அவருடைய அவுட்டர் கார்மெண்ட் எப்படி பார்த்தாங்கன்னா, அவருக்கு வந்து அவருடைய மேலங்கியை எடுத்துட்டு ஒரு சிவப்பான அங்கியை உடுத்தி, எதுக்காக யாருக்கு சிவப்பான அங்கியை உடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுக்கு. ராஜாக்கள் வந்து ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும்போது அவங்க போட்டுட்டு வரக்கூடிய ட்ரெஸ் இந்த சிவப்பான அங்கி. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ராஜாங்கிறதுக்கு அவர் கையில் ஒரு செங்கோல் கொடுத்து இல்லைங்களா, இவர்கிட்ட அவரை வந்து பார்த்து அவரை பரியாசம் பண்ணி, யூதருடைய ராஜாவை வாழ்கன்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணி அவர் முகத்தில் துப்பி அவருடைய தலையில் கொட்டி, இது மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள் வெளிப்படையாக அவருடைய ட்ரெஸ்ஸை அவங்க இப்படிதான் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க படுத்தின இந்த அவமானங்கள் தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் வரக்கூடிய அவமானங்கள் இல்லையா? நம்மளை இன்னைக்கு உலக பிரகாரமா மக்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ போய் ராஜபிரதர் போய் சத்தியத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நண்பர்கள்ட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய நண்பர்கள் பழைய இடத்து சபைகள்லாம் இருக்கிறாங்க அவருக்கு. ஆனால் இவர் என்ன நினைப்பாங்க, அவங்க இந்த உண்மையான சத்தியத்தை போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரினிட்டிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத போய் சொல்றாருன்னு வச்சுங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்தி கிறிஸ்துவ ஆயிட்டாரு, எங்க கூட ரொம்ப அருமையா இருந்தாரு கொஞ்ச காலம் வரைக்கும், நான் நல்ல சத்தியத்தை படிச்சுட்டு இருந்தாரு எங்களோட இருந்த வரைக்கும், இப்போ அங்கே போயிட்டு என்ன ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, சத்தியத்தை மாறா பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தவறா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை தான் இவரை பார்க்கக்கூடிய ஒரு அவுட்டர் கார்மெண்ட் இல்லைங்களா? நம்மளை பத்தி தவறா புரிந்து கொள்ளக்கூடியதான் நம்முடைய அவங்க பார்க்கக்கூடிய ஒரு அவுட்டர் கார்மெண்ட்டை தான் பார்க்கறாங்களே தவிர அவருடைய இன்னர் கார்மெண்ட்டை என்ன பண்ண முடியாது. இவர் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிற அந்த இன்னர் கார்மெண்ட்டை அவங்களுடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் இங்க தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அவரோட அவுட்டர் கார்மெண்ட்டை பார்த்து அவரை வந்து சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் அவரை போஜன பிரியன் என்றும் அவரை வந்து மதுபான பிரியன் என்றும் சொன்னாங்களோ, அது மாதிரிதான் இன்னைக்கு உலகம் தேவனுடைய பிள்ளைகள் போய் இந்த சத்தியத்தை சொல்லும் போது நம்மளை அந்தி கிறிஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளை காரி துப்பலாம் இல்லைங்களா, என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம மேலே பழி போடலாம், பரியாசம் பண்ணலாம், இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், நடந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மள என்னன்னு சொல்லி சொன்னாக்க நம்ம சரியான பாதையில ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். நம்மளை அவமானப்படுத்தி இருந்தாலோ அல்லது பரியாசம் பண்ணியிருந்தாலோ, சரி இந்த மாதிரி காரியங்கள் உண்மையான சத்தியத்துக்காக போய் சத்தியத்தை சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம சரியான பாதையில ஓடி இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அவுட்டர் கார்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அவருடைய இன்னர் கார்மெண்ட் அவங்களால தொட முடிஞ்சுதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னர் கார்மெண்ட் என்னன்னாக்க, நான் வெளிப்படையான இன்னர் கார்மெண்ட்டை பத்தி பேசல, அவருடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை யாராலும் டச் பண்ண முடிஞ்சுதா கடைசி வரைக்கும், அவர் மரணம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராலையும் டச் பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்மளை எப்படி வேணாலும் திட்டலாம், தப்பா புரிஞ்சுக்கலாம், நம்மளை திட்டலாம், நம்மளை காரி துப்பலாம் இல்லைங்களா, எது வேணாலும் பண்ணலாம், நம்மளை வந்து அந்தி கிறிஸ்துன்னு கூட சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்துக்காக. ஆனா என்ன பண்ண முடியாதுதான் நம்முடைய இன்னர் கேரக்டர், நம்ம தேவன் நமக்கு நம்மளை புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்னர் கேரக்டரை எந்த மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, பரியாசம் பண்ண முடியாது, தொட முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும்
பொக்கிஷம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்னர் கார்மெண்ட் தான். இதை யாராலையும் தொட முடியாது. தேவன் அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த ஆசீர்வாதத்தை. சரிங்களா? சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்திருந்தப்ப அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் கார்மெண்ட்டே இழந்துட்டாரு இல்லைங்களா? அவருடைய இன்னர் கார்மெண்ட்டே இழந்தார். அவுட்டர் கார்மெண்ட்டை 4 போர் சேவர்கள் 4 பங்கா பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னர் கார்மெண்ட்டை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அது தையல் இல்லாமல் நெய்யப்பட்ட ஒரே ஒரு ஆடை. அதில் எந்த ஒரு தையல் இருக்காது. அது கழுத்துல இருந்து முழங்கால் வரைக்கும் போட்டிருக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஆடை. அதை என்ன பண்ணாரு, கிழிச்சுட்டா அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க 4 பேர்த்துல. இதுதான் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்ட காரியம் இல்லைங்களா? சரி, தேவன் இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியத்தையும் ஏன் இழந்தார்னு சொல்லி எழுதினார். இதுல என்ன மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கும்போது, இப்போ நம்ம படிக்கலாம், அவர் 2 வசனத்தை இழந்ததுனால நமக்கு என்ன வசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம படிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 61:10. என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இங்க பாருங்க, ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு. நமக்கு அவர் 2 வஸ்திரத்தை இழந்ததுனால நமக்கு என்ன வஸ்திரம் கிடைச்சிருக்கான்னா, நமக்கு 2 வஸ்திரம் கிடைச்சிருக்காங்க. பாருங்க, எந்த ஒரு காரியத்தை அவர் இழக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? ஆசீர்வாதமாக கிடைக்கிறதுக்காக, நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சரீரத்துக்கு இந்த 2 வஸ்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக, இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரமும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் 2 வஸ்திரங்களை இழந்தார். அவுட்டர் கார்மெண்ட்டை இழந்தார், இன்னர் கார்மெண்ட்டை இழந்தார். இன்னைக்கு நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வஸ்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம தேவனிடத்துல வரும்போது நமக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுல இருக்கா என்னன்னு தெரியல, இதுல இருக்கு. சப்போஸ் இந்த படத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உள்ள வரவங்களா, இது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு படம் இல்லைங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எந்த இடத்துல நம்ம ஞானஸ்தானம் வாங்குறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. சொல்ல முடியுங்களா? இதுல முதல்ல உள்ள பார்க்கும்போது பலிபீடம் இருக்கு, அதுக்கப்புறம் தண்ணீர் தொட்டி இருக்கு, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இதுல உள்ள நுழைஞ்சோன்னா நம்முடைய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடம் இது. ஹோலி பிரதர் ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெரி குட். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? தண்ணீர் தொட்டி, ஓகே. வேற ஏதாவது சகோதரிங்க யாரும் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? எந்த இடம் ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது? லாரன்ஸ் பிரதர் ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த இடம் ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க சகோதரர் சொல்லிட்டாரு எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள நுழையும் போது அந்த பலிபீடத்தை அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பலிபீடம் தான் இருக்கு. பலிபீடத்தை பார்த்ததுக்கப்புறம் தண்ணீர் தொட்டி இருக்கு. இந்த 2ம் அவங்களுக்கு மிக முக்கியமான காரியங்கள் இல்லைங்களா? இந்த பலிபீடத்தை பார்த்தோன்னா யாரு ஞாபகம் வரும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஈடுபலி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சிந்தை மைண்ட்ல அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க போகும்போது இந்த வேதத்துல அவங்க படிக்கக்கூடிய ஒரு புதுசாக ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வராரு. கிறிஸ்துனால தான் எனக்கு ஈடுபலியின் மூலமாக தான் நான் இப்போ இன்னைக்கு ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கேன், மரணத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அவர் எனக்கு ஈடுபலி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம் தான் இந்த பலிபீடமானது காட்டக்கூடிய ஒரு காரியம். அதுக்கப்புறம் வரும்போது அவங்க நிறைய பேசிக் சப்ஜெக்ட்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா? அது தான் அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கக்கூடிய சத்தியம். அந்த தண்ணீரானது சத்திய வசனங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. தங்களை சத்தியத்துக்குள்ள, அடிப்படை சத்தியத்துக்குள்ள தங்களை கேட்டு தயார்படுத்திக்கிட்டு அவங்க அடுத்து செய்யக்கூடிய காரியம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடிய இடம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடிய இடம் தான் நம்முடைய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடம். சரி, இது எப்படி வித்தியாசப்படுத்தியிருக்காரு தெரியுங்களா? வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரகாரத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எதனால மூடிருப்பாரு தெரியுங்களா? தேவன் எந்த தகட்டினால மூட சொல்லி மோசையை கொடுத்துருப்பாரு? இது ஐடியா இருக்குங்களா? வெளியில இருக்கக்கூடிய பலிபீடமாக இருந்தாலும் சரி, அல்லது தண்ணீர் தொட்டியாக இருந்தாலும் சரி, எந்த மெட்டல்னால அதை மூட சொல்லியிருப்பார் அப்படின்னா காப்பர்னால மூட சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே எதனால மூட சொல்லியிருப்பாரு?
பொன்னினால மூட சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஸோ அது வந்து வெளியில இருக்கக்கூடிய நிலையில அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரகாரம் அது எதை காட்டுதுனாக்க, ஒரு மனிதன் முழுமையான நீதிமான நிலைமைக்குள்ள இன்னும் போகல, ஒரு தற்காலிகமான நீதிமானுக்குரிய ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த காப்பர் காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ உள்ள போறத நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். உள்ள போகக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் தான் ஞானஸ்நானம் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது பிரதர் சொல்லிட்டாரு கரெக்டா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் தான் வந்து ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்ட்ரன்ஸ் தான் ஞானஸ்நானம் சொல்லிட்டு எப்படி நம்ம ரூபாரப்படுத்துறது? ஏதாவது சொல்ல முடியுமா? அதில் ஆன்சர் இருக்கு படத்துல. அதுக்காக தான் இந்த படம் போட்டது. படத்தை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லு, அது மாதிரி தான் சொல்லிடலாம் ஈஸியா. ஏதுமா இந்த என்ட்ரன்ஸுக்கு தான் வந்து ஞானஸ்நானம் அப்படிங்கறது எப்படி சொல்றது? ஆக்சுவலா அதுல ஒரு க்ளூ இருக்கு. என்னங்க சார்? ப்ரீஸ்ட். ஓகே, வேற ஏதாவது? அது இல்லாமல் வேற ஏதாவது ஜஸ்ட் அந்த படத்தை பார்த்தோடனே சொல்லலாம். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ் என்னங்க பிரதர் சொல்லிட்டாரு. ஓகே, நான் பிரதர்கிட்ட இருந்து இந்த ஆன்சர் எதிர்பார்க்கல, ஏன்னா அவர் சொல்லிடுவாரு. பட் மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதர் சொன்ன ஆன்சர் என்னன்னாக்கா, அதில் தூண் எத்தனை தூண்கள் இருக்கு என்ட்ரன்ஸில்? 5 இல்லைங்களா? 5ங்கிற எண் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும்? நியூ கிரியேஷன் இல்லைங்களா? ஸோ அது நான் 5ங்கிறது நியூ கிரியேஷன்ங்கிறது எப்படி தெரியும் நமக்கு? 5 தான் நியூ கிரியேஷன் அப்படிங்கிறதுக்கு வசனம் ஒரே ஒரு வசனம் படிக்கலாமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிரு. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னாக்கா 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் இல்லைங்களா? அப்ப அந்த 5 பேருக்கு என்ன கிடைச்சது? புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் வசனத்துல படிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவ்வாறு அந்த 5 பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப ஞானத்தோட என்ன பண்ணிருக்காங்க, என்ன கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவங்க இதுக்குள்ள பிரவேசித்தாங்களாம். இயேசு கிறிஸ்துவோடு கல்யாண வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அப்ப அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போன மக்கள் தான் அவருடைய சபை இல்லைங்களா? ஸோ அதனால அதான் நியூ கிரியேஷன் சொல்லி இன்னொரு பேர் சொல்றோம். நம்ம அந்த சபைக்கு இன்னொரு பேர் தான் நியூ கிரியேஷன். ஸோ அந்த 5ங்கிற எண் எதை அடையாளப்படுத்திட்டு இருக்குன்னா, கிறிஸ்துவோடு அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்த அந்த 5 கன்னிகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பதமாக இருக்கு, ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கறோம். ஸோ 5ங்கிற எண் நியூ கிரியேஷன் அல்லது புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அல்லது சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, அப்படின்னா நம்ம இப்போ உள்ள நம்ம போயிட்டோம், பலிபீடத்தை பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலதான் எனக்கு மீட்பு அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதுக்கப்புறம் நிறைய சத்திய வசனங்கள் எனக்கு கிடைக்குது. தண்ணீர் தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எனக்கு சத்திய வசனங்களாக கிடைக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய தவறான சத்தியங்கள்லாம் போயிடுது, வெளியில போயிடுது. மெய்யான சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு தேவனிடத்துல உடன்படிக்கை செய்யறதுக்காக உள்ள வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ். சரி, நான் தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அதுக்காக எனக்கு எதை கொடுக்குறாரு? தேவனை எனக்கு எதை கொடுப்பேன்? நான் வந்து தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டேன். நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேவனிடத்தில் நல்மான சாட்சி உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மேக்சிமம் ஒரு சிலர் எடுக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அது மாதிரி எடுக்கும்போது தேவனை எனக்கு என்ன பரிசை கொடுக்குறாரு? பரிசுத்த ஆவிங்கிற கிஃப்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எங்கே காமிச்சிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே அங்கே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியினுடைய வரம் அங்கே இம்மீடியட்டாக என்ன பண்ணப்பட்டதுன்னா, அவருக்கு புறா வடிவத்தில் அங்கே வந்து இறங்கியது, அவர் வல்லமையானது அங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஞானஸ்நானம் பெற்ற உடனே தேவனுடைய பிள்ளைக்கு நம்முடைய ஞானஸ்நானத்தை தேவன் அங்கீகரிச்சார் அப்படிங்கிறதுக்கு எதுதான் வெளிப்படையான ஒரு அடையாளம்னா, அவர் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய வரம். சரி, பரிசுத்த ஆவியினுடைய வரத்துக்கு அது எப்படி கொடுக்குறாரு? அதனால எனக்கு என்ன நன்மை? அடுத்த ஒரு கொஸ்டின், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்?
சரி, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு பரிசுத்த ஆவியோட வரம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை தான் நமக்கு எந்த ஒரு ஃபார்மேட்ல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த புதிய சிந்தை, புதிய சித்தம், அதான் இந்த நியூ கிரியேஷன் சொல்லக்கூடிய ஒரு புதிய சித்தத்தை, புதிய சிந்தையை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம கொடுக்கப்படக்கூடியது தேவனுடைய சித்தம். அதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும். அப்படின்னா என்னன்னா, அந்த புதிய சிந்தை நமக்கு நம்முடைய பாவத்தை உணர்த்தக்கூடியதா இருக்கும். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அந்த புதிய சிந்தை என்ன சொல்லும் தெரியுங்களா? நீ செய்யக்கூடிய காரியம் தப்பு, திருத்திக்கோன்னு சொல்லி எனக்கு அது என்ன பண்ணக்கூடியதா இருக்குன்னா, என்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த தேவனுடைய சித்தம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எது போயிடணும் தெரியுங்களா? பழைய சித்தம், இந்த மாம்சத்துக்குரிய சித்தம் கொஞ்சம் கொஞ்சமா மறிக்கணும். இந்த புதிய சித்தை அல்லது புதிய சித்தம் அல்லது இந்த நியூ கிரியேஷன் சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய சித்தம் தான் அது வளரக்கூடிய வேண்டியதாக இருக்கும். அது டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படி ஒரு தாயின் வயிற்றுல, நல்லா கவனிக்கணும், ஒரு தாயின் வயிற்றுல கரு உருவாகி அது வெளியில வர்றதுக்கு எப்படி ஒரு 10 மாதங்கள் கழித்து அந்த கரு வெளியில வருதோ, ஒரு குழந்தையாக வெளியில வருதோ, அதே மாதிரிதான் ஒரு புதிய சிந்தை, நியூ கிரியேஷன்ங்கிறது நம்ம மைண்ட்ல உருவான சித்தம், தேவனுடைய சித்தம். அது ஒரு கருவான ஒரு நிலைமையில நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு நம்ம ஞானஸ்தானத்துல. அந்த கரு டெவலப் ஆகணும். எதுக்குள்ள நம்ம டெவலப் ஆகணும்? நம்ம மதிக்கிறதுக்குள்ள டெவலப் ஆகணும். நம்ம மறுபடியும் உயிர்த்தெழுதல்ல வரும்போது ஒரு குழந்தையாக நம்ம என்ன பண்ணணும்னாக்க டெவலப்மெண்ட் ஆன ஒரு புது சிஷ்யாக வெளியில வரும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை தான் தேவன் நம்மகிட்ட இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதை தான் நம்ம நியூ கிரியேஷனை நம்ம டெவலப் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த உலகத்துல நான் மறிச்சு உயிர் தழுப்பும் போது நான் எப்படி வரணும்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆன ஒரு குழந்தையாக இந்த உலகத்துல ஒரு புது சிஷ்யா பிறக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்காக தேவன் கொடுக்கறதா இந்த ஞானஸ்தானத்துல எனக்கு எந்த வசனத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்குரிய ஒரு கேரண்டியை தான் கொடுக்குறாரு. ரட்சிப்பின் வசனம், ஆதாமுடைய அந்த மரணத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து, இல்லைங்களா, நீ ஜீவனுக்குள்ள வந்துட்டப்பா, இனிமேல் நீ உனக்கு ஒரு புது சிருஷ்டியை கொடுத்துட்டேன், நீ அதை வளர்த்து என்ன பண்ணணும், இந்த உலகத்துல மறிக்கிறதுக்குள்ள அந்த புது சிருஷ்டியை டெவலப்மெண்ட் பண்ணிடணும். அது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த புது சிருஷ்டி வளர்ந்துருக்கணுங்கிறது தான் தேவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன கேட்கிறாரு நம்மகிட்ட இன்னைக்கு அப்படின்னா, இந்த புது சிருஷ்டியை எவ்வளவு தூரம் நீங்க வளர்த்துருக்கிறீங்க? சரி, ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கறேன். ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருத்தர் 2 வருஷம் சொல்லலாம், ஒருத்தர் 3 வருஷம் சொல்லலாம், இல்லைங்களா, ஒருத்தவங்க 10 இயர்ஸ் சொல்லலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னாக்க, எவ்வளவு தூரம் அந்த புது சிருஷ்டி போன வருஷத்தோட இன்னைக்கு வளர்ந்துருக்கு, இல்லைங்களா, எந்த அளவுக்கு வளர்த்துருக்குறோம் அப்படின்னா எப்படி வளர்க்குறது? அதான் அடுத்த கேள்வி வருது, இல்லைங்களா. எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டை தேவன் நமக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். மத்தேயு 12:50, 48 இருந்தே படிக்கலாம். மத்தேயு 12:48 முதல் 50 வரைக்கும். என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே வைத்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, அப்ப எது செய்யறது, அவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட அப்படின்னா, யாருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து? பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட எதை கொடுத்துருக்கிறாரு பிதாவிய தேவன்? அவருடைய சித்தத்தை தான் கொடுத்துருக்காரு நம்ம ஞானஸ்தானத்துல. அதுதான் புது கிரியேஷன், நியூ கிரியேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், புதிய சித்தம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஏற்கனவே புதிய சித்தத்தை நம்ம கொடுத்துட்டார், தேவனுடைய சித்தத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரன் சகோதரின்ட்டு, சரிங்களா. அப்ப நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்களா. இன்னொரு இடம் கூட படிக்கலாம். அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்யறதா அந்த டெவலப்மெண்ட் பண்றது, புது சிருஷ்டியை வளர்க்கறதுங்கிறது. நம்முடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டாம், இந்த மாம்சத்துக்குரிய சித்தத்தை நிறைவேற்றாம இந்த மாம்சத்துக்குரிய சித்தத்தை சாகடிச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது தான் இந்த புது சிருஷ்டியை வளர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. படிக்கலாம் இன்னொரு வசனம் கூட. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா இப்ப எந்த சிந்தையை வளர்த்தாகணும்? இந்த புதிய சிந்தையை வளர்த்தாகணும், இல்லைங்களா. புதிய சிந்தை எங்க இருக்கும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? புதிய சிந்தை எங்க இருக்கும் நம்ம கிட்ட? நம்முடைய மைண்ட்ல. சரி, புதிய சித்தம் வளரக்கூடிய இடம் அதே மைண்ட்ல தான்,
இல்லைங்களா? எல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸ் கான்செப்ட். எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம், அந்த புது சிந்தை கொடுத்துருக்கக்கூடிய இடம், அது வளரக்கூடிய இடம் எல்லாமே நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்ட், நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள். எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா யோசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய மாம்சத்தின்படி யோசிக்கிறோம், எந்த அளவுக்கு நான் மாம்சத்தின்படி கிரியை செய்கிறேன், எந்த அளவுக்கு மாம்சத்தை கிரியை நான் அழிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் டெய்லி, இல்லைங்களா? இதுதான் தேவன் பார்க்கக்கூடிய டெவலப்மெண்ட் நம்மகிட்ட. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நான் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறேன், அந்த புது சிசையை டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய காரியத்தில் இவங்க மாம்சத்தினுடைய சிந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய சித்தத்தை எந்த அளவுக்கு நான் நிறைவேற்றி தேவனுடைய பார்வையில் நிற்கிறேன், மனுஷனுடைய பார்வையில் இல்லை. ஏன்னா இந்த இன்னர் கேரக்டரை மனுஷன் யாருமே பார்க்க முடியாது, இல்லைங்களா? எந்த மனுஷனும் புரிந்து கொள்ளவும் முடியாது. யார் மட்டும்தான் பார்க்க முடியும்? தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும். தேவன் மட்டும்தான் நம்ம மார்க் போட முடியும். வேற எந்த மனுஷனாலையும் மார்க் கொடுக்க முடியாது. புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்த்துருக்கோங்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய, மாம்சத்தின் சித்தத்தை நம்ம அழிச்சு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த காரியம் நம்ம இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில நம்ம வளரக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம், இல்லைங்களா? ஸோ இந்த காரியத்தை நிறைய இடங்கள்ல ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி தரக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? அதனால படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நான் தேவன் எனக்கு புதிய சித்தத்தை கொடுத்தும் கூட, அவருடைய புதிய சிந்தையை மைண்ட்ல கொடுத்தும் கூட, அதுக்கு நான் கீழ்ப்படியாம என்னுடைய மாம்சத்தின் சிந்தையை நான் நிறைவேற்றினேன்னு வச்சுங்களேன், என்ன எனக்கு சாவீர்கள், எனக்கு மரணம் தான் தண்டனை. ஆனா அதே சமயத்தில் சொல்லுவாங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே என்ன அர்த்தம்? ஆவினா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய சிந்தையை தான் ஆவின்னு சொல்லியிருக்காரு. புதிய சிந்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, மாம்ச சிந்தைக்கு கீழ்ப்படிஞ்சா மரணம். தேவன் கொடுத்திருக்கக்கூடிய புதிய சிந்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா எது கிடைக்கும் அப்படின்னாக்க, பிழைக்க முடியும், நமக்கு ஜீவனுக்குள்ள வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு நியூ கிரியேஷனுடைய மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம், சரிங்களா? சரி, இப்போ என்னன்னா, நான் உள்ளே போயிட்டேன், என் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நான் பரிசு ஸ்தலத்துக்குள்ள உள்ள போயிட்டேன், இல்லைங்களா? அது வரைக்கும் நான் வெளியில இருந்தேன். நான் ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் பரிசு ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரன்ஸ்ல போய் ஞானஸ்தானம் வாங்கி தேவன் எனக்கு பரிசுத்தாவி கொடுத்து புதிய சித்தத்தை கொடுத்து, எப்பா இந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்க வந்த புதிய சித்தத்தைன்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிட்டாருன்னு நான் உள்ள போயிட்டேன். நல்ல ஒரு கேள்வி. இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி. நான் என்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களே, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க பாவம் பண்றீங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆன்சர் சொல்லுவேன்? நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பாவம் பண்றேன். நல்லா கவனிக்கணும். என்னைய நீங்க இந்த ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பதில் உண்மையாலுமே நான் பாவம் பண்றேன், இல்லைங்களா? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட. சரி, நல்லா யோசிங்க. இதுக்குள்ள உள்ள போயிட்டேன் பரிசு ஸ்தலத்துக்குள்ள, தேவன் என்னை உள்ள அனுமதிச்சிட்டாரு உள்ள போப்பான்னு சொல்லிட்டு, நான் உள்ள போய் நான் பாவம் பண்றேன். நான் உள்ளேயே போய் கண்டினியூஸா இருக்க முடியுமா பாவத்துக்குள்ள இருக்கும்போது? கழுத்து பிடிச்சி தேவன் வெளில தள்ளிடுவாரு. ஆனா நல்லா கவனிங்க, நான் பாவம் பண்றேன், இன்னும் உள்ள இருக்கிற மாதிரி தான் தேவன் என்னை நினைச்சிட்டு இருக்காரு, என்னை வழி நடத்துறாரு. எப்படி? தேவன் இரண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய அவுட்டர் கார்மெண்ட், நீதியின் வஸ்திரம் முன்னாடி கொடுத்தாரு. அப்பா நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனிடத்துல நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி விசுவாசத்தினால உங்களுக்கு ரட்சிப்பின் அவசரத்தை கொடுத்தேன், ஜீவனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆனா உள்ள நீங்க பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க வஸ்திரங்கள் கரை பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டா தெரியுங்களா, அந்த கரை தெரியாத அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அவுட்டர் கார்மெண்ட்டை போட்டு நம்ம மூடி வச்சிட்டாரு கிறிஸ்து. அதனால எது தெரியல, என்னுடைய பாவம் வெளியில தெரியல. எந்த அளவுக்கு நான் என்னென்னலாம் தப்பு பண்ணுவேன், உள்ள பரிசு ஸ்தலத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் பாவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸையும் இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பாருங்க, இந்த அளவுக்கு நான் எப்படிலாம் இருப்பேனோ, நான் எந்த அளவுக்கு வளர முடியும், எந்த அளவுக்கு நான் பாவம் செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பேன், எல்லாமே தேவனுக்கு தெரியும். எல்லா விதத்திலும் என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் உள்ள நுழையும் போது, அதுக்கப்புறம் நீதியின் வஸ்திரம் அதையும் போட்டு என்னுடைய பாவத்தை ஃபுல்லா மறைச்சு விட்டாரு. தேவன் என்னை பார்க்கும்போது நான் நீதிமானா இருக்கிறேன். அதனால தேவன் நான் பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு பதில் சொல்றாரு. ஸ்டில் நான் பாவி. என்னைக்கு வேணாலும் தேவன் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? உள்ள இருந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து வெளியில தள்ள முடியும். எது வரைக்கும்? அந்த அவுட்டர் கார்மெண்ட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தேவன் என்னை உள்ள வச்சிருப்பாரு. அவுட்டர் கார்மெண்ட் என்னைக்கு தேவன் என்கிட்ட இருந்து எடுத்துறாரோ, அன்னைக்கு ஒருவேளை என்கிட்ட உள்ள இருக்கக்கூடிய வஸ்திரம் கரையா இருந்துச்சுன்னா தேவன் கண்டிப்பா என்னை உள்ள மறுபடியும் தொடர்ந்து இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்.
அடுத்த ஒரு கொஸ்டின், என்னைக்கு எடுப்பார் அந்த அவுட்டர் கார்மெண்ட்? நமக்கு எல்லாருக்குமே ஏதோ கிருபையில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மரணம் வரைக்கும் ஏதோ கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? ஒரு பாசிட்டிவாக சொல்லணும்னா இதான் சொல்லலாம். ஒரு சிலருக்கு இம்மீடியட்டாக கூட எடுத்திருக்கிறார் தேவன். சரி, எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக தேவன் நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம சந்திச்சு வந்திருக்கிறோம் பாதையில். ஆனால் அவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க மரணம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த அவுட்டர் கார்மெண்ட்டை போட்டு சுற்றி வச்சிருக்கிறாரு. அப்போ அதை எடுக்கிறதுக்குள்ள நம்ம என்ன ஆகணும் தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய மனுஷன் மறிக்கணும், மாம்சத்துக்குரிய மனுஷன் சித்தம் மறிக்கணும், தேவனுடைய சித்தம் அதிகமாக டெவலப் ஆகணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. படிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறப்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது. எங்களுடைய புறம்பான மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அவுட்டர் கார்மெண்ட், என்னை நீங்க எப்படி பாக்குறீங்களோ நான் செய்யக்கூடிய தவறுகள், மாம்ச சித்தத்தின்படி செய்யக்கூடிய தவறுகள்லாம் டெய்லி மறிக்கணும். அப்படின்னா மரணம் என்கிட்ட எப்படிலாம் நடக்கணும்? எதுல டெய்லி நான் மறிக்கணும்? எதுக்கு மறிக்கணும் அப்படின்னா என்னுடைய மாம்ச சித்தத்துக்கு நான் மறிச்சே ஆகணும். இது எப்படி நடக்கணும்னா இது டெய்லி நடக்கணும், ஒரு நிமிஷமும் நடக்கணும். ஏதோ வருஷத்துல ஒரு நாள் நம்ம ராபோஜனத்துக்கு அல்லது அந்த நினைவு கூறுதலின் நாளில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இது வாழ்க்கை ஃபுல்லா இல்லைங்களா, வருடம் முழுவதும் நடக்க வேண்டிய காரியம். அது மாதிரி மறிச்சு டெய்லி மறிச்சிட்டு வந்தோம்னா இல்லைங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒருவேளை நான் வளர்க்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளான மனுஷன் வளர்க்காம என்னுடைய மாம்ச சித்தத்தையே நான் நிறைவேற்றிட்டு இருந்துட்டானா, நான் உள்ளான மனுஷனை பொத்தி பொத்தி வச்சு அதை டெவலப்மெண்ட் ஆக விடாம பொத்தி வச்சுட்டா என்ன ஆகும்? அது அப்படியே இருந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அவ்வளவுதான் இல்லைங்களா? கோமா ஸ்டேஜுக்கு போச்சுன்னா அது மீண்டும் அதை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதுதான் எபிரேயர்ல எழுதுறது. நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு ஒன்சு தான். இந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம்னாக்க நமக்கு நம்முடைய புதிய மனுஷனை வளர்க்கக்கூடிய காரியத்துல நம்ம கொஞ்சம் சோர்வுற்று இருந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளால வளர முடியாம போயிடும் இல்லைங்களா? சாத்தா ரொம்ப நம்ம எப்படா சோர்ந்து போவோம் நான் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் அவன் லீடு எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதனால என்ன சொல்லிட்டாருனாக்க, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக. இது நாளுக்கு நாள் எழுதிட்டாரு. எவரிடே நடக்கணும், எவர் நிமிஷமும் நடக்கணும். அப்படி இருந்தா போன வருஷத்துல இருந்து ஞானசனம் எடுக்கும் போது நான் தேவனிடத்துல எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தனோ, என்னுடைய புது சிஷ்யை வளர்த்து காமிச்சிருந்தனோ, அதுல இருந்து இன்னைக்கு நம்ம எடுக்க வரைக்கும் எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அதை சொல்ல வேண்டிய நாள் தான் இன்னைக்கு நாள் ஈவினிங் நம்ம செய்ய போறோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம தாராளமாக அந்த பாத்திரத்தில் கை வைக்கலாம், அந்த பானத்தை நம்ம குடிக்கலாம், எல்லாமே நம்ம செய்யலாம். இன்னும் வளருவதற்கு தேவையான ஞானத்தை நம்ம தேவனிடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது எல்லாமே தேவனுக்கு நமக்கு இடையே நடக்கக்கூடிய காரியம். எந்த மனுஷனும் உள்ள வர முடியாது இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தாவீது தான் நமக்கு எக்ஸாம்பிள். தப்பு பண்ணா கூட எவ்வளவு பாவியாக இருந்தாலும் கூட தாவீதுக்கு ஒரு அருமையான செடி வாங்கினாரு. அதான் நம்மள வாங்க முடியும். நல்லா கவனிக்கணும். ஆதாம் பூரண மனுஷனா இருந்தாரு. ஆதாம் படைக்கும் போது அவர் எப்படி இருந்தாரு? ஒரு பூரண மனுஷனா இருந்தாரு. அவரால் கீழ்ப்படிதலை காட்ட முடிஞ்சுதா அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கீழ்ப்படிதலை காட்ட முடியல. ஆனா பாவியாக இருந்த ஆபிரகாம் என்ன காட்ட முடிஞ்சது தெரியுங்களா? உன் மையனை கூட்டு போய் மோரியா மலையில பழி கொடுக்கணும்னு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிதலை காட்ட முடிஞ்சது. ஒரு பாவி கீழ்ப்படிதலை காட்ட முடியுது, ஒரு நீதிமான் கீழ்ப்படிதலை காட்ட முடியல. ஸோ எதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு தெரியுங்களா? நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக அவ்வளோ எழுதி வச்சிருக்காரு. நீங்க பாவிகளா இருந்தா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும் கண்டிப்பா. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் தான் நம்மளை ஆற்றி தேற்றி எடுக்கிறதுக்காக எழுதப்பட்டதான் பழைய ஏற்பாடு. கவலையப்பட வேண்டாம், நீங்க வளர முடியும். நீங்க டெஃபினட்டா உங்களை வளர்க்க முடியும், உங்களுக்கு புது சிஷ்யை வளர்க்க முடியும். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வளர முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் வச்சிருக்கிறார். பாருங்க, ஆதாமால முடியாத காரியத்தை ஆபிரகாம் செஞ்சு காமிச்சார். என்னால கீழ்ப்படிய முடியும் தேவனுடைய வார்த்தைக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி பாவிகளாக இருந்தா கூட நாம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு காட்ட முடியும் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், உங்களால முடியும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வளர்க்கக்கூடிய காரியத்தில் நம்ம ஆர்வத்தோடு இறங்குறோங்கிறதான் கொஸ்டின் மார்க். அதுதான் சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் இதை உயிர்த்து ஆராய்ந்து நீங்க இதை முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாரு.
இந்த பாத்திரத்துல நீங்க கை வைக்கும் போது உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, உய்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரே ஒரு காரியத்தை படிச்சு நம்ம இந்த பாடத்துக்கு முடிவுக்குள்ள வரலாம். யூதா 23ஆம் வசனத்தை நம்ம அங்க படிக்கலாம். யூதா 23ஆம் வசனத்துல ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் தேவன் நமக்கு, அதையும் நம்ம படிக்கலாம். யூதா 23ஆம் அதிகாரம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு பாருங்க. மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கக்கூடிய, இந்த வசனம் இதுலயே போட்டது, மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கக்கூடிய வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்க. வஸ்திரம்னா நம்ம வரைக்கும் என்ன பார்த்தோம்னாக்கா அவுட்டர் கார்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இது இந்த வஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த வசனத்துல கொடுத்திருக்கப்படக்கூடிய கிரேக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5509. இந்த 5509 எங்க படிச்சோம், நம்ம எங்க பார்த்தோம்? இந்த வசனத்துல வஸ்திரம்னு சொல்லக்கூடிய வார்த்தை வழக்கமா பாத்தீங்கன்னா வஸ்திரங்கிறது அவுட்டர் கார்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இல்லைங்களா. ஆனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரேக்க வார்த்தை 5509. இந்த 5509 இங்க என்ன எதுல நம்ம பார்த்தோம் ஆக்சுவலா, அதாவது யோவான் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இந்த 5509 வந்திருக்கு. ஸோ யூதாவில் சொல்லப்பட்ட 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை கூட இந்த அங்கிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த இடத்துல வஸ்திரம்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ அதனால எங்கேயாவது வஸ்திரம்னு வந்தால் நம்மளா என்ன பண்ணிக்க கூடாதுன்னா அது வந்து அவுட்டர் கார்மெண்ட்டுங்கிற எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. கான்டெக்ட்டை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். கிரேக்க நம்பரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து இன்னர் கார்மெண்ட்டா அவுட்டர் கார்மெண்ட்டான்னு சொல்லிட்டு. சரிங்களா. சரி, இப்போ இங்க இந்த வசனத்துல என்ன படிக்கிறோம் நம்ம? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற இன்னர் கார்மெண்ட்டை, அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வெறுத்து தள்ளிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மாம்சத்துல இருக்கக்கூடிய மாம்ச எண்ணங்களை நம்ம தூக்கி எறியணும். டெய்லி மாம்சத்தை எண்ணங்களுக்கு மறிக்கணும், புதிய சிந்தையை நம்ம வளர்க்கணுங்கிறத இந்த வசனம் சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது கடைசியா இன்னர் கார்மெண்ட் யாருமே டச் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம பார்த்தோம். நமக்கு ஒரு கார்மெண்ட்டை கொடுக்குறாராம். நம்ம எல்லாருமே சபைங்கிற பேரை கிறிஸ்தனுடைய சரீரமா மாறினதுக்கு அப்புறம் நமக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாராம், ஒரு அவுட்டர் கார்மெண்ட்டை கொடுக்குறாராம். அந்த அவுட்டர் கார்மெண்ட்டை யாராலையும் தொட முடியாத ஒரு அவுட்டர் கார்மெண்ட் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்கக்கூடியவராகிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அங்கே படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. தங்கள் வஸ்திரங்களை அசைச்சு கொடுத்தாத சில பேர் சந்தையிலும் உணர்ந்து அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் திருப்பிக் கொடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அதனால கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனும், யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு, கிறிஸ்துவனுடைய சரீரமா மாறக்கூடியவங்களுக்கு என்ன வஸ்திரத்தை கொடுக்குறாரோ? என்ன வஸ்திரம்னு சொல்றாருங்க? வெண் வஸ்திரம். இந்த வெண் வஸ்திரங்கிறது இன்னர் கார்மெண்டா அவுட்டர் கார்மெண்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அந்த கிரேக்க நம்பர் 2440 எதுக்கு வரக்கூடிய நம்பர்னா அவுட்டர் கார்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நம்பர். அப்ப வெற்றி பெறும்போது ஒரு அவுட்டர் கார்மெண்ட்டை நம்ம கொடுக்குறாராம். எப்படி எழுதுறாருனாக்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு விண்வஸ்திரம். ஸோ அது வந்து அவுட்டர் கார்மெண்ட்டை எனக்கு கொடுக்க போறாராம். அந்த அவுட்டர் கார்மெண்ட்டை யாரும் தொட முடியாது. ஏன்னா என் பேர் எதில் எழுதப்பட்டது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஸோ இதுதாங்க தேவனுடைய நோக்கம். இன்னைக்கு நமக்கு ஒரு இன்னர் கார்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு, அதை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றணும்னா மிகப்பெரிய ஒரு அவுட்டர் கார்மெண்ட்டையும் கொடுக்க போறாரு. அந்த கார்மெண்ட் இன்னர் கார்மெண்ட்டை மட்டும் இன்னைக்கு மனுஷங்க தொட முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அவுட்டர் கார்மெண்ட்டை யாரும் தொட முடியாது. ஏன்னா என்னுடைய பேர் எதில் எழுதப்பட்டாச்சு அப்பனாக்க ஜீவ புஸ்தகத்துலன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த இன்னர் கார்மெண்ட்டையும் அவுட்டர் கார்மெண்ட்டையும் வாங்குறதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னர் கார்மெண்ட்டை நம்ம பரிசுத்தமாக்கணும்னாக்க வரக்கூடிய அந்த அவுட்டர் கார்மெண்ட்டையும் யாரும் தொட முடியாத அந்த அவுட்டர் கார்மெண்ட்டையும் தேவனத்திலிருந்து நம்ம பரிசாக வாங்கிக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் போன வருஷத்தை விட இல்லைங்களா. அதை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. நம்ம அந்த கிறிஸ்தனுடைய ராபோஜனத்தை நம்ம அனுசரிக்கக்கூடிய நாள். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜப சிந்தையோடு அந்த காரியத்திற்குள் கடந்து செல்ல தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.